மலேசிய இந்திய கலைஞர்களின் அறவாரியமான யாசி செந்துல் HGH மாநாட்டு மையத்தில் நேற்றிரவு 2025 யாசி விருது விழாவை பிரம்மாண்டமாக நடத்தியது. தமிழகத்தின் பிரபல நடிகர் கருணாஸ், மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ M. சரவணன், டத்தோ VKK தியாகராஜன் உள்ளிட்ட பிரமுகர்களும் உள்ளூர் கலைஞர்களும் இதில் திரளாக கலந்து கொண்டனர். மலேசிய தமிழ் கலைஞர்களை கொண்டாடவும் கலையுலக சேவையை பாராட்டவும் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சுமார் 2000 பேர் கலந்து சிறப்பித்தனர். விழாவில் தலைமையுரையாற்றிய டத்தோ ஸ்ரீ M. சரவணன் அவர்கள் மறைந்த மாய்கா தேசிய தலைவர் துன் சாமி வேலுவுக்கு புகழ் மாலை சூட்டினார். கல்வி, கலை, இலக்கியம், பொருளாதாரம் என இந்திய சமூகத்திற்கு அவராற்றிய பங்கு அளப்பரியது என சரவணன் கூறினார். துன் சாமிவேலுவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 15 கலைஞர்களுக்கு துன் சாமிவேலு கலைச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவர்களில் நட்டுவ திலகம் டாக்டர் இந்திராணி மாணிக்கமும் ஒருவராவார். பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக 48 விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த மண்ணின் மைந்தர்களான மலேசிய வாசுதேவன், மலேசிய ரவிச்சந்திரன் இருவரையும் போற்றும் வகையில் படைப்புகளும் இதில் இடம்பெற்றன. யாசியின் கொள்கை பாடலும் இசைக்கப்பட்ட இந்நிகழ்வில் தமிழகத்தின் சரிகமபா நிகழ்ச்சி புகழ் ஹேமமித்ராவின் இசைப்படைப்பும் இடம்பெற்றது. அவருக்கு சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது. விருது பெற்ற கலைஞர்களில் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பாப்புலர் லீட் ஆக்ட்ரஸ் டேஜாவு 375க்கு கிடச்சிருக்கு. இது ஓட்டிங் முழுக்க மக்கள் தான் காரணம். மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த அளவுக்கு நான் ஏதாவது நல்ல கேரக்டர் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ. யாசி அவார்ட்ஸில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, which is Best Debut Actress Award. I'm just very excited and இது என்னோட முதல் அவார்ட் and ரூபினிக்கான முதல் அவார்ட் also, so I'm just very grateful to play for ரூபினி. and அடுத்த வருஷமே ரூபினி பாட்டு வரும் இல்லையா, சிபோச்சந்தா பாட்டு வரும். so I'm just very excited for that. Thank you so much யாசி. பாப்புலர் டிவி ஹோஸ்ட் மேல் கேட்டகரியில் எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி வாக்களித்தவங்களுக்கு. ஏன்னா இது வாக்களிப்பின் அடிப்படையில் தான் இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. இதுக்கு உங்களுடைய அன்பு தான் முக்கியமான காரணம். அது சம்பாதிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் ஓட் கேட்காமலேயே ரிமைண்ட் பண்ணாமே வாக்களிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய சேவையை, என்னுடைய இந்த பயணத்தை நல்லபடியாக நான் தொடருவேன் இதே பணிபண்போடு. ஸோ அது நான் உறுதியளிக்கிறேன். எனக்கும் இது ஃபர்ஸ்ட் அவார்ட் தான். ஸோ C4C கிடச்சிருக்கு. அண்ட் C4Cக்காக நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ யாசி. இதனிடையே யாசி போன்ற விருது நிகழ்ச்சி நடத்தப்படுவது உள்ளூர் கலைஞர்கள் மேலும் தங்களது திறனை வெளிப்படுத்தி மலேசியாவிலும் உலகளவிலும் மிளிர்ந்து வர உந்துதல் அளிக்கும் என்பது திண்ணம்.